ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைன் பேர்ல் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கொஸ்டின் நான் ரைஸ் பண்ணியிருப்பேன். அது என்ன அப்படின்னா, மரணத்துக்கு அப்புறம் நம்ம எங்கே போவோம் அப்படின்றது தான். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நிறைய பேர் நிறைய ஆன்சர்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, நம்ம அந்த ஆன்சர்ஸ்லாம் பிரேக் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ். இது பர்டிகுலராக நான் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பிலீவ் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது நீங்கள் நம்புகிறதும் நம்பாததும் அது உங்களுடைய சாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கான ஃபுல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்மிங் வீடியோஸில் போடுவோம். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இன்றைக்கி ஒரு ஓவராலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பரலோகம்னு ஒன்று இருக்கா, நரகம்னு ஒன்று இருக்குது அப்படின்றதுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். மத்தேயு 13:47-50 வசனங்கள். அன்றையும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 47-48 வசனம் பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் 49-50 பார்த்தீங்க அப்படின்னா நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நரகம் பரலோகம்னு ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம வாழ்கிற இந்த லைஃப் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது நிரந்தரமானது கிடையாது. நமக்கு இறந்ததுக்கப்புறம் நிரந்தரமான ஒரு லைஃப் நமக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம அந்த லைஃப்பை நோக்கி தான் நம்ம வாழணுமே தவிர்த்து இந்த டெம்பரவரியான இப்போ இருக்க இந்த லைஃப்காக அந்த பெர்மனண்ட்டான லைஃப்பை நம்ம எழுந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்தர் வீடியோஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.